தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து ரிவால்வர் ரீட்டா. அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ராதிகா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து இதில் ரீரோலாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது திரைப்படம் வந்து நம்ம கோலமாவு கோக்கிலா அந்த திரைப்படம் போல எடுக்கணும்னு எடுத்து, இது கோலமாவு கோக்கிலாவும் இல்லாமல் கோலமாவும் இல்லாமல் ஏதோ ஒரு இதுவாக வந்திருக்கு. என்னன்னா, இந்த படம் வந்து மேக்கிங் வந்து ரொம்ப சுமாரான படம். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதில். ஏன்னா ராதிகான்னு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் அவங்க கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாலும் பாம்பேலேருந்து வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் ஒரு கேட் ரோல் பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். வந்து சும்மா சாதாரணமாலாம் வந்து அமெச்சூராக இந்த படம் எடுத்தாலும் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் வந்து கிடையாது, அதான் சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, கீர்த்தி சுரேஷ் போன்ற ஒரு நல்ல ஒரு நடிகையை வைத்து உங்களால் வந்து ஒரு ஹீரோயின் பேஸ்ட் மூவி எடுக்கணும்னா அப்படியே கோலமாவு கோக்கிலா படம் போலயே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இதில் வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ராதிகா பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. இதில் 2-3 வந்து அவங்களுக்கு பொண்ணு இருக்கா மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து 2-3 படத்துங்களுடைய சாயல் தான் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்த ரஜினி படத்தில் கூட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் கூட வந்து ஒரு 2-3 பொண்ணு வந்து ஒருத்தர்களுக்கு இருக்கும். அதுக்காக வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து அவங்களுக்காக வந்து பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க படத்தில். அது போல் இந்த படத்தில் வந்து சேம் சாயல் இருக்குது. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ரவுடி அவர்கள் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு அவருக்கு வந்து தவறுதலாக வந்துடுறாங்க. தவறுதலாக ஒரு மரணம் நடக்குது. அந்த மரணத்தை மறைக்கிறதுக்காக ராதிகா மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் குடும்பத்தை எப்படி போராடுறாங்கன்னு தான் கதை. அதை நகைச்சுவையாக சொல்கிறன்ற பேரில் படம் பார்க்க வந்த எல்லாரையும் நகைச்சுவை ஆக்கிட்டாங்க. இது போன்ற படங்களை வந்து இவர்கள் தவிர்ப்பது நல்லது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரிவால்வர் ரீட்டா, தோட்டா இல்லாத துப்பாக்கி. நன்றி, வணக்கம். விஜயகுமார், தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட்.